பகுதியிலையும் இந்த பணிகளை ஆரம்பிக்கணும். வீடு வீடாக அடையாளம் கண்டு வீடு வீடா போய் உட்கார்ந்து தக்காளி விலை என்ன, வெங்காயம் விலை என்னங்கிறது மட்டும் ஒரு பக்கம், அது மக்களுக்கு தெரியும். ஆனா இந்த நூற்றாண்டில உலகத்திலே எங்கேயும் நடக்காத ஊழல் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலே நடைபெற்றிருக்கின்றது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் எத்தனை சைபர்னே தெரியல. அப்போ இது பெரிய ஊழல். இந்த ஊழல் எப்படி நடந்திருக்கின்றது என்பதை எல்லாம் இது நம்முடைய நாட்டை, இதனால என்ன சொல்றாங்க, எல்லார் பாக்கெட்லயும் செல்போன் இருக்கின்றது, செல்போனுடைய விலையை குறைச்சிட்டோம், இது ஒரு பெரிய புரட்சி இல்லையா, இது ஒரு நல்வாழ்வு திட்டம் இல்லையா அப்படின்னு பார்த்தா ஒரு ரூபா அரிசியும் கூட இது அரசாங்கத்துக்கு இழப்புத்தானே ஏற்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் சொல்கின்றார்களே. எத்தனை பேர் பாக்கெட்ல போயிருக்கு, அது எந்தெந்த நாட்டுகளுக்கு போயிருக்கின்றது, சுவிஸ் வங்கியில எவ்வளவு இருக்கின்றது என்ற உண்மைகள் எல்லாம் வந்த வண்ணமாக இருக்கின்றது. இது கொள்ளை இல்லையா? அரசாங்கம் சொல்ல மாட்டேன் என்கின்றது. இது கொள்ளை இல்லையா? யாருடைய சொத்து? இந்த நாடு கருணாநிதி குடும்பத்திற்கும் சோனியா காந்தி குடும்பத்திற்கும் ஆண்டிமுத்து ராஜாவுக்கும் சொந்தமான நாடுதானா இது? இந்த நாடு வளர்ச்சிக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இந்த நாடு விடுதலை பெற்றதுக்கு அனைத்து தரப்பு மக்களும் பாடுபட்டு இருக்கின்றார்கள். அனைத்து மக்களுடைய பங்களிப்பும் இருக்கின்றது. இந்த ஸ்பெக்ட்ரம் என்பது இந்த நாட்டினுடைய சொத்து. ராணுவம் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதை தொலைத்தொடர்புக்காக வேண்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதை மலிவான விலையில ஏலத்துக்கு எடுத்து இவங்க வீட்டு பாக்கெட்டை நிரப்பிட்டு நாட்டுக்கு நஷ்டம் இல்லைன்னு விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்தவர் என்று நீதிபதி RS சக்கரியாவால் விமர்சிக்கப்பட்ட கருணாநிதி இப்போது சொல்றாரு இது ஊழலே இல்லைன்னு. இதையெல்லாம் நாம் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்பதையும் என் அருமை சகோதரர்களே நீங்கள் மறந்துவிடக் கூடாது.